ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எய்த்து தமிழ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இளைய தோழனுக்கு அப்படின்னு ஒரு செய்யுள் பகுதி இருக்குது. அந்த செய்யுள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் நம்ம அதை படிக்க படிக்க நமக்கு ஆர்வம் தரதாகவும் இருக்குது. முதல்ல அந்த செய்யுளை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த கவிஞரை பற்றி நம்ம பேசலாம். சாதாரணமாக இதுக்கான ஒரு முன்னுரையாக கொடுத்துருக்கிறது என்னென்னா, நம்ம மனித உடலில் 2 கைகள் இருக்குது, ஆனால் உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு கை நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம அதோட சக்தியை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வெற்றி பெறுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மக்கள் அனைவருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழமையாக ஒரு அறிவுரையை இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, கவிதையை பார்க்கலாம். இதுக்கு பெருசாக விளக்கம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையது தான். நாளைக்கு செய்யலாம், தள்ளி வைக்க வேணாம், அப்படி இன்றைக்கே நம்மளோட தான், இன்றைக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. ஓகேங்களா, நம்ம நடக்க தயாராக இருந்தால் போதும், பாதை நமக்கு மறுப்பு சொல்லாது. அதாவது நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது, நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கைக்குழந்தைகள் அல்ல. ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். யாரும் நம்மளை பாராட்டணும்னு அவசியம் இல்லை, நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், நம்மளை பாராட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. ஓகேங்களா, நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. நீ எந்த திசையில் நீ எழுந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கிறியோ, நீ முன்னேறணும்னு நினைக்கிறியோ, அதுவே உனக்கு கிழக்குன்னு சொல்கிறாரு. அதாவது உனக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு, அதுதான் என்ன சொல்கிறாரு, ஒரு சூரிய விளக்கு உனக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையது தான். இதை எழுதியவர் மு. மேத்தா. இன்னைக்கு நாம புது கவிதைகளில் தமிழ் கவிஞர் வரிசையில் மு. மேத்தா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மு. மேத்தா அவர்களை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெயர் மு. மேத்தா, அதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா முகமது மேத்தா. பிறப்பு செப்டம்பர் 5, 1945. ஊர் பெரியகுளம், தேனி மாவட்டம். ஓகேங்களா, பணி பார்த்தீங்கன்னா இவர் என்ன வேலை செஞ்சார் பார்த்தீங்கன்னா பேராசிரியராக இருந்திருக்காரு. இப்போ ஓய்வு பெற்று விட்டார். ஓகேவா, சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காரு. திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்காரு. கதை வசனகர்த்தாவாகவும் இருந்திருக்கிறார். வானம்பாடி இதழில் அறிமுகமானவர். தமிழ் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைகள், புது கவிதைகள், சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள், இப்படி நிறைய எழுதியிருக்கார். அதனால தான் இவரை பற்றி நம்ம தமிழ் கவிஞர் வரிசையில் படிக்கிறோம். ஓகேங்களா, புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர். புது கவிதையை நிறைய பேருக்கு கொண்டு போகிறது சேர்த்ததில் இவரோட பங்கும் இருக்குது. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். உவமை உருவகங்களில் பழமையையும் புதுமையையும் இணைத்தவர். இவர் எழுதிய கவிதைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, வளமான கற்பனை, எளிமையான நடை, எளிமையான சொல்லாட்சி, அதாவது புரியாத வார்த்தைகள் இருக்காது, மனித உணர்வுகளை படம் பிடித்தல். இதையெல்லாம் செய்கிறதுனால தான் இவருடைய கவிதைகள் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரது கவிதைகளில் காதல் சோகமும் தமிழ் தாகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூர்மையான சமூக விமர்சனம் இருக்கும். ஓகேங்களா, விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் கவிஞருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாகித்ய அகாடமி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சாகித்ய அகாடமி விருதுகள் இருக்கிற கவிஞர்களை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது சாகித்ய அகாடமி விருது என்ன நூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது ஒரு புது கவிதை நூல். 2006 இதுக்கு விருது கிடைச்சிருக்கு. தமிழக அரசு விருது வாங்கியிருக்காரு ஊர்வலம் அப்படிங்கிற கவிதை நூலுக்காக. ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு சோழ நிலா அப்படிங்கிற நூலுக்காக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இவரோட முக்கியமான படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு, இது ரொம்ப முக்கியமான நூல், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. கண்ணீர் பூக்கள், இதெல்லாம் உங்களுக்கு புக்லேயே சிலபஸில் உங்களுக்கு இந்த நூல் பெயர்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஊர்வலம் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல். மகுட நிலா, இது ஒரு சிறுகதை நூல். சோழ நிலா, இது ஒரு புதினம், அதாவது நாவல். திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன்,
வெளிச்சம் வெளியே இல்லை. இது வந்து கவிதை, அதாவது கவிதை நடையில் இருக்கும், ஆனால் அதில் ஒரு கதையோட சொல்கிறது. வெளிச்சம் வெளியே இல்லை. அவர்கள் வருகிறார்கள், நந்தவன நாட்கள், இதயத்தில் நாற்காலி, மனச்சிறகு, காத்திருந்த காற்று, கம்பன் கவியரங்கத்தில். இவையெல்லாம் இவருடைய முக்கியமான படைப்புகள். அப்போது விமர்சனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, சமூக விமர்சனம் செய்பவர் அப்படின்னு பார்த்தோம். இவர் சமூக விமர்சனமாக ஒரு கவிதை அமைச்ச ஒரு நூல் வந்து பார்த்திங்கன்னா தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி. இந்த நூல் வந்து இவருக்கு ரொம்ப புகழை தேடி தந்த ஒரு நூலாக இருக்குது. இவர் எழுதிய கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என் கவிதையும். உரைநடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நெகிழ்ந்தது, ஆங்காங்கே அம்புகள். இவர் நிறைய மொழிபெயர்ப்பு கவிதைகளும் எழுதியிருக்காரு. சச்சிதானந்தன் கவிதைகள் 1998, உஜ்ஜயினி 2001 கவிதை மீண்டும் வரும், இதுவும் சச்சிதானந்தன் தான் 2001 மொழிபெயர்த்திருக்காரு. காலத்தை உறங்க விட மாட்டேன், என் கோபிங்கிறவர் எழுதிய ஒரு நூலை மொழிபெயர்த்தது 2010. கேஜி சங்கரப்பிள்ளை கவிதைகள் 2012. இது எல்லாமே மொழிபெயர்ப்பு நூல்களாக இருக்குது. இவர் பற்றிய ஒரு சிறந்த வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெட்ட வெட்ட தழைப்பேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இறப்பினில் கண் விழிப்பேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. இதெல்லாம் இவருடைய சிறந்த வரிகள். ஓகேங்களா? எவ்வளோ ஒரு எளிமையாக ஒரு நல்ல சொல்லாட்சியோட எளிய நடையில் எழுதுறதுனால இவரை பிடிக்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல தமிழறிஞரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.